ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம புரட்டாசி மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதம் வந்து 17/9/2025 புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தில் பிறக்குது. இந்த மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால துலா ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் அப்படின்னா, அந்த மாதம் பிறக்குதுல அன்று காலையில் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அல்லது சிவன் ஆலயத்துக்கு சென்று நீங்கள் என்ன பண்ணணும், ஆடை தானம் கொடுக்கணும். வஸ்திர தானம் சொல்லுவோம் இல்லையா, ஏழை எளியவர்களுக்கு உங்களால் என்ன முடியுதோ அதை கொடுங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ரவிக்கையோ அல்லது ஒரு துண்டையோ ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுங்க. தெரியாதவர்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் தானம். தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து அங்கே இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கு ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. இதுவே போதுமானது. இது வந்து செய்கிறதுனால உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இந்த மரண பயம் அப்படிங்கிறது போக்கும். அந்த விபத்து கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அகால மரணம் அடைகிறது, இந்த மாதிரி தோஷங்கள், அப்ரிம்தி தோஷம் அப்படின்னு கூடிய தோஷங்களை போக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வருடம் முழுவதுமே வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து சிக்கலோ அது தடையோ எதுவும் இருக்காதுங்க. இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலா ராசிக்கு ரொம்ப ரொம்ப நன்மை தான். ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசி அமைப்புப்படி, அதாவது உங்களுக்கு 2 குடையவர் செவ்வாய், 2 7க்கு அதிபதி யாருன்னா செவ்வாய், உங்கள் ராசிக்கு அவர் உங்கள் ராசியிலே இருக்கார். ஸோ அதனால் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் வந்து நிரந்தர வருமானம் வரும். வருமானம் தேடி வரும். இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பண வரவு கட்டாயம் இந்த மாதம் உறுதியாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன், அவர் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார். சுக்கிரன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கனால பல வகைகளில் இருந்து உங்களுக்கு பணம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 11ஆம் அதிபதி சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கனால லாபம் வரும்போது அதுக்கு நிகரான செலவுகளும் இருக்குது, கட்டாயம் இருக்குது. அது கூட வந்து செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியில் இருக்காருன்னு சொல்லி இல்லையா, செவ்வாய் இருக்கும்போது அதுக்கு குருவோடைய பார்வை இருக்கனால இந்த மாதம் வந்து உங்களுக்கு குரு மங்கள யோகம் இருக்குது. அதனால் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக, ஒரு தொழில் ரீதியாக அல்லது வந்து உங்களுடைய பர்சனல் இதாகவோ ஏதாவது ஒரு இடமோ அல்லது வீடோ நிறைய பேத்துக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தீங்க அப்படின்னா முருகன் வழிபாடு பண்ணுங்க. அந்த இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கி, அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கி, ஒன்று வீடு வாங்குறதோ அல்லது ஒரு இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் நல்லபடியாக மூவ் ஆகும். இது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு தேங்கி இருந்த, அதாவது ஒரு மூமெண்ட்டே ஆகாமல் இருந்திருக்கும், ஒரு ஆர்டர்ஸ் கிடைக்காம இருந்திருக்கும், கிளைண்ட்டு சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் ஒரு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கோம். என்னடா அது தொழிலே நல்லா போகாமே இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த மாதம் வந்து அந்த அமைப்பு வந்து அப்படியே மாறுது. நல்ல மூமெண்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கனால முன்பை விட வந்து தொழில் நல்லபடியாக இருக்கும். தொழில் ரீதியாக அலைச்சல்கள் கட்டாயம் உண்டு. ஆனால் தொழில் நிறைய பேத்துக்கு வந்து ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களை கட்டாயம் இருக்குது. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களும் இருக்குது. உங்களுடைய புதன், அதாவது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் வந்து 12ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு. அப்போ என்னென்னா அலைச்சல்கள் நிறையா இருக்குது. 12ஆம் இடம் அப்படிங்கும்போது நிறைய தேவையில்லாத அலைச்சல்கள். அதே மாதிரி தொழில் ரீதியாக, படிப்பு ரீதியாக, உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள். ஒரு சிலருக்குலாம் வேறு இதில் போய் நம்ம வந்து வெளிநாட்டில் போய் இந்த இதை ஆரம்பிக்கலாம் அல்லது வெளிநாட்டுடைய முதலீட்டை வந்து ஈர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ஏற்ற மாதம் தான் இந்த மாதம். நீண்ட தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல மாதம் தான். திடீர்னு ஒரு ப்ரமோஷன், இடம் மாற்றங்கள் அதிகமாக கிடைக்கும். இந்த கம்பெனியில் போய் நம்ம வேலை பார்த்தா நல்லா இருக்குமேனு நீங்கள் வந்து கனவு காண்டுட்டு இருப்பீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்களாக மாறப்போகுது. மாற்றம் அப்படிங்கிறது உத்தியோக ரீதியாக நிறையவே இருக்குது. உங்களுக்கு நீங்கள் கனவு காண்டுட்டு இருந்தது எல்லாமே நினைவாக போக போகுது. என்னன்னா தொழில் உத்தியோக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா 12 குடையவர், உங்களுக்கு 6 குடையவர் வந்து பார்த்திங்கன்னா குருவாக இருக்கார். அவர் 9ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியும் செவ்வாயையும் பார்க்குறாரு. அப்போ வந்து என்னென்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது. திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகிறது, அதேமாதிரி வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது. நீங்கள் இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் தட்டி போயிட்டே இருக்கும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதம் அது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு. 9 குடையவரே 12ஆம் இடத்துல இருக்கனால இந்த டைமில் நீங்கள்
ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உத்தியோகத்துக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு கட்டாயம் உறுதியாக உண்டு. படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல படிப்பில் முன்னேற்றம். நிறைய பேருக்கு வந்து நினச்ச வேலை கிடைக்கும். படித்து முடித்தவங்களுக்குலாம் வந்து உடனே வேலை கிடைக்கிறது, நல்ல பிளேஸ்மெண்ட் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். படிப்பில் முன்பை விட ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவ்வளோ நாளாக இந்த கவர்மெண்ட் சர்வீஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல நியூஸ் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நல்ல சின்சியராக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கட்டாயம் உறுதியாக உண்டு. அதேமாதிரி சுக்கிரன் 11ல் இருக்குது. பெரும் லாபம். அதாவது 11ஆம் இடம் அப்படின்னாலே குபேர சம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலை தான். ஸோ 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கனால நல்ல காசு பணம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இது இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் திசாபுத்திகள் தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். இவ்வளோ நாளாக வந்து சனியோடைய இது இருந்தது. இப்போ இந்த சனியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 5ஆம் இடத்துல ராகு இருக்கனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குருவோடைய பார்வையும் 5ஆம் இடத்துக்கு இருக்கனால புத்திர பாக்கியம் நிறைய பேத்துக்கு அமையும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு மீட் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே சால்வ் ஆகும். பிரிந்தவர்கள்லாம் வந்து சேரக்கூடிய அமைப்புகள், குடும்பத்தில் இருந்த அந்த சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பொதுவாகவே துலா ராசிக்கு வந்து 2, 7 குடையவர், குடும்பத்துக்கும் அவர் தான் அதிபதி. 7ஆம் அதிபதி கலத்திரம், உங்கள் லைஃப் பார்ட்னர், அதுக்கும் வந்து செவ்வாய் தான் அதிபதியாக இருக்கார். அவர் வந்து இந்த மாதம் உங்களுடைய ராசியிலே இருக்கனால நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். பொதுவாகவே உங்களுடைய எப்போல்லாம் ராசியில் செவ்வாய் வராரோ அந்த டைமில் வந்து கோவங்கள் அதிகரிக்கும், படப்படன்னு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு பிபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணணும். பேச்சை வந்து அதிகமாக வந்து பேசாமல் கம்மி பண்ணிக்கணும். அப்போ அமைதியாக போகும்போது நிறைய விஷயங்கள் நன்மையாக மாறும். உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் அது கொடுத்துரும். அதே மாதிரி செவ்வாய் வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசியிலே இருக்கனால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வீடு கட்டக்கூடிய விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் மாறி சுமூகமான விஷயங்களாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு சர்ப்ரைஸாக நல்ல ஒரு குட் நியூஸேவே வந்து சேரும். உங்களுக்கு குரு பார்வை இருக்கனால அனைத்துமே வந்து சுபமாகவே முடியும். சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கார். 11 குடையர் 12ஆம் இடத்துல. பணம் காசு வரும்போது விரயமும் அதிகமாக மாறும். அந்த விரயத்தை நீங்கள் என்ன செய்யணும், கால்குலேட் பண்ணி சுப விரயமாக மாற்றிக்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய பணத்தில் ஏதாவது ஒரு விஷயங்கள் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதை கால்குலேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வாகனம் வாங்குறது, ஒரு வண்டி வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு சேவிங்ஸ் போட்டு வைக்கிறது, ஒரு கோல்டு வாங்குறது, இந்த மாதிரி பயனுள்ளது எதுவோ அதை பண்ணி அதை வந்து கால்குலேட் பண்ணி அதை நீங்கள் வந்து கணிச்சு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா விரயங்கள் எல்லாமே சுப விரயங்களாக மாறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே துளாராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வாய்ப்பு, ஒரு சின்ன வாய்ப்புலேருந்து மிகப்பெரிய லெவலில் போகிறது, ஃபேமஸ் ஆகிறது, அதே மாதிரி நிறைய விருதுகள் கிடைக்கிறது, வெளிநாடு போகிறது, ஃபாரின் போயிட்டு நிறைய காசு சம்பாதிக்கிறது, நிறைய வாய்ப்பு கிடைக்கிறது, உங்களோடது எல்லாமே பேர் புகழ் எல்லாமே பாராட்டப்படுறது, அங்கீகாரம் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதாவது ஃபேமஸ் ஆகிறதுலாம் இந்த கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல வந்து குரு இருக்கனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சனி 6ஆம் இடத்துல இருக்கனால பொதுவாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். அவருடைய பார்வை வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. அப்போ மீடியா சப்போர்ட்டு, மீடியா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் திடீர்னு ஃபேமஸ் ஆகிறது, தலைமையிடம் பாராட்டி ஒரு பொறுப்பு கொடுக்கறது, திடீர்னு உங்களை கூப்பிட்டு ஒரு பொறுப்பு கொடுக்கறது, இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் அது மூலிமா உங்களுக்கு நல்ல பெரிய லெவலில் பதவிகள் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சனி புதன் பார்க்குது. இந்த சனி புதன் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களையே சிக்க வைக்கிறதுக்கு வேற யாராவது ஏதாவது பிரயோகம் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை யோசிச்சு தான் செய்யக்கூடியவங்க. ஸோ அதனால் இந்த மாதம் நிறைய யோசிச்சு செய்யணும். பொதுவாகவே துளாராசிக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா சனியும் புதனும் இந்த மாதம் வந்து பார்த்துக்கிறதுனால நேரடி பார்வையில் இருக்கனால நண்பர்கள்கிட்ட எதிரிகளை வந்து நீங்கள் ஈஸியாக கையாண்டுருவீங்க. நண்பர்கள்கிட்ட தான் இந்த மாதம் வந்து
கவனமாக இருக்கணும். இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, நீங்க வந்து நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாக்கப்படுவீங்க. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அ இது வந்து என்னன்னா, இந்த புதன் வந்து உச்சமா இருக்குது. ஸோ, அதனால என்னன்னா, துலா ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயங்கள பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்குவாங்க. அதேமாரி ஒருத்தங்க கிட்ட பேசும்போது, இவங்க யாரு, என்ன அப்படின்னு மனசுக்குள்ள நீங்க நல்லா எடை போட்டு வச்சுருவீங்க. கிளியரா, கரெக்ட்டா ஒருத்தங்கள பத்தி நீங்க ஜட்ஜ் பண்ணுவீங்க. நீங்க ஜட்ஜ் பண்ணீங்கன்னா, அது வந்து மாறவே மாறாது. அந்த மாதிரி இது வந்து இந்த மாதம் வந்து அது தோத்து போயிரும். ஸோ நீங்க நல்லவங்கன்னு நம்புருவீங்க. ஆனா, அவங்க உங்கள முதுகுல குத்திட்டு போயிருவாங்க. இல்ல உங்கள ஏமாத்திட்டு போயிருவாங்க. அதனால ரொம்ப கவனமாக நீங்க செயல்படணும். அதேமாரி பெண்கள பொறுத்தவரைக்கும், இந்த துலா ராசியில இருக்கக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும், வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். புதுசா நீங்க ஏதாவது செய்றீங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்ல மாசம். ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க. வீட்ல இருந்துட்டே ஏதாவது ஒரு ஆன்லைன் பிசினஸ் பண்றது, ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லது. அதேமாரி கணவர் இடையே இருந்த கருத்து முரண்பாடுகள்லாம் மாறி, கணவர் வழி ஆதாயங்கள் கிடைக்கும். நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படும். ஒற்றுமை, அந்யோன்யம் ஏற்படும். ஆடை, ஆபரண சேர்க்கை உண்டு. வண்டி வாகனங்க போகும்போது கவனமாக இருங்க. செவ்வாய் உங்களுடைய ராசியில இருக்கனால இத நான் சொல்றேன். அதேமாரி வீடு கட்டக்கூடிய யோகம், வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு பெண்களுக்கு. புதுசா தொழில் செய்றவங்களும் சரி, செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, உங்கள வந்து போட்டி போட்டு ஜெயிக்க முடியல அப்படிங்கிறதுனால, அவங்க கடைசியா ஒரு ஆயுதத்த பிரயோகம் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வதந்தி. ஸோ துலா ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இந்த வதந்திக்கு ஆளாகக்கூடாது. ஆளாகக்கூடாதுன்னா என்ன மீன்ஸ் காதுல வாங்கிக்காம உங்களுடைய ஒர்க்க நீங்க பண்ணிட்டே போங்க. ஏன்னா புதன், சனி எப்பலாம் தொடர்ந்து நேரடி பார்வையில இருக்கோ, அப்பலாம் வந்து வதந்தி உங்கள பத்தி வந்து ரூமர்ஸ் நீங்க செய்யவே மாட்டீங்க. நீங்க கரெக்ட்டா தான் இருப்பீங்க. பட் ஆனா ஏதாவது ஒண்ணு உங்களை மேல போட்டா தான் நீங்க மேல ஏதாவது பழி போட்டா தான் அந்த நீங்க உங்க தொழிலிருந்து மாறி அந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து உங்களோட வெற்றியை நோக்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதிராளிகள் பிரயோகம் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த விஷயங்கள மட்டும் நீங்க ஜாக்கிரதையா இருந்துட்டீங்கன்னா, யார்னாலயும் உங்கள வீழ்த்தவே முடியாது. நல்ல கவனமாக இருந்துக்கங்க. அதேமாரி பொதுவாவே துலா ராசியுடைய பொதுவா துலா ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தந்தை வழி சொத்துக்கள் இந்த மாதம் வரதுக்கு உண்டான அமைப்பு. தந்தை வழி ஆதாயங்கள் வரது. பூர்வீக சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கும். அதேமாரி புத்திர பாக்கியம் இருக்கு. திருமணம் திடீர் திருமணம் ஆகறதுக்கு உண்டானது. திருமணம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து இந்த மாசத்துல ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே நீங்க வந்து வழிபாடு பண்ணுங்க. 11ல கேது இருக்கனால, நீங்க விரும்பினது வந்து தட்டி போச்சு அப்படின்னா, விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடெல்லாம் பண்ணுங்க. இது மூலியமா என்னன்னா, நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பொதுவாவே துலா ராசிக்கு இந்த புரட்டாசி மாசம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.